கந்தர் சஷ்டி கவசம். வணக்கம். பொதுவாக கவசம் என்பது போர் வீரர்கள் தங்களை காத்துக்கொள்ள அணிந்து கொள்வது. இறைவனை சித்தத்தில் நிரப்பி அவன் திருவடி தாழ் பணிந்து அவன் திருவருள் வேண்டும் பக்தி திருமறைகளிலும் கவசங்கள் உண்டு. மனத்தையும் உடலையும் காத்திடும் நோக்கங்கள் கொண்டு அத்தகு கவசங்கள் தமிழ் பக்தி திருமறைகளிலும் பாடி அருளப் பெற்றன. முருகு என்பதற்கு இளமை என்று தமிழ் இலக்கியம் பதம் சொல்கின்றது. ஆக முருகன் என்பதற்கு இளமையானவன் என்று பொருள்படும். கார்த்திகேயனை தன் கருவினில் சுமந்த மலைமகள் தான் கொண்ட கருவின் பெரும் பேர் ஆற்றலால் ஒரு கருவறைக்குள் அவனை அடக்கி சுமக்க இயலாது 6 கார்த்திகை பெண்களிடம் பகிர்ந்து சுமக்கச் செய்து அவனை பிரசவித்ததனால் அவன் 6 முகமானான். கந்தர் சஷ்டி கவசத்திற்குள் வருவோம். சஷ்டி என்பது அமாவாசை அடுத்து வரும் 6ஆம் நாள். 6 என்பதே மனித குலத்தின் 6 அறிவுகள் தான். கந்தனுக்கும் 6 என்கின்ற எண்ணுக்கும் அவ்வளவு தொடர்புகள் உண்டு. 6 கார்த்திகை பெண்கள் தாங்கி வளர்ந்தவன், 6 முகங்கள் கொண்டவன், சரவணபவ என்று 6 அட்சரங்கள் கொண்டவன், 6 படை வீடுகள் கொண்டவன். ஒரு படைத்தலைவன் தன் பகையளிக்கச் செல்லும் பொழுது தன் படைகளோடு தங்கும் வீடே படைவீடு என்பது. இப்படி தனக்கும் தன் படைகளுக்கும், அதாவது தன் பக்தர்களுக்கும் அவர்தம் பகை அழிக்க தான் 6 படை வீடுகளை கொண்டான். தான் கொண்ட தன் அறிவின் வடிவத்தை தன் வேல்வடிவாக கொண்ட திருமுருகன் தெய்வானையை கரம் பிடித்து திருப்பரம் குன்றத்தில் தன் முதல் படை வீட்டை கொண்டான். இங்கு தான் கொண்ட அறிவின் வடிவாகிய தன் வேலிற்கே காப்பும் அபிஷேகங்களும் பெரும் உரிமை கொடுத்து தன் அறிவால் தன்னை முன்னிறுத்தினான். சூரபத்மனை வதம் செய்து தான் கொண்ட சினம் தனிய, தன் உடலின் வெம்மையும் தனிய, திருச்செந்தூரின் கடலோரம் அந்த செந்தில்நாதன் தன் 2ஆம் படை வீட்டை கொண்டான். தன் தந்தை கொணர்ந்த ஞானம் எனும் மாங்கனியை தான் உலகை சுற்றி வந்திருந்தும் தன் தமையன் ஆணைமுகன் தன் தந்தையையும் தாயினையும் உலகமெனச் சொல்லி சுற்றி பறித்து சென்றதனால் மிகுந்த கோபம் கொண்டு குழந்தை வேலாயுதன் பொதிகை எனும் குன்றேறி தன் 3ஆம் படை வீட்டை கொண்டான். அவ்வைக்கு சுட்ட பழத்தையும் சுடாத பழத்தினையும் சுட்டிக்காட்டிய முருகனை அவள் பழம் நீ என்று கொண்டாட தன் 3ஆம் படை வீட்டிற்கு பழனி என்றும் பெயர் கொண்டான் அந்த கார்த்திகேயன். செறிவுமிகு அறிவு கொண்டு செந்தில்நாதன் ஞானம் மிகுந்து உலகினை ஆக்கிய தன் தந்தைக்கே ஓம் எனும் பிரணவத்தை போதித்து சுவாமி மலைதனில் தன் தந்தைக்கு பாடமும் சொல்லி தன் சுவாமி மலைதனை தன் 4ஆம் படை வீடாக்கி கொண்டான். குறிஞ்சி திணைப்புணத்து திருமகள் குரமகள் வள்ளியை கரம் பிடித்து திருத்தணிகை எனும் திருத்தணியை தன் 5ஆம் படை வீடாக்கி கொண்டான். பேரெழில் கொஞ்சும் குரமகளை அவன் கரம் பிடித்த காதல் கதைதனை ஒரு தனி சித்திரமாக மற்றும் ஒரு நிகழ்வினில் பேசி மகிழ்வோம். சோலை மலை எனும் பழமுதிர் சோலைதனில் தன் அகமும் புறமுமாகிய தெய்வானையுடனும் வள்ளியுடனும் தன் 6ஆம் படை வீட்டினை கொண்டான். முருகனுக்கும் நம் உடலுக்கும் நம் மனத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு. போகச்சித்தர் பொதிகை மலைதனில் பொறுக்கி எடுத்துச் சேர்த்த நவபாஷாணம் எனும் 9 விஷ மூலிகைகளை ஒரு விகிதத்தில் சேர்த்து கொதித்து குழம்பாக்கி குளிர்வித்து படிகம் எனும் மருந்தாக்கி அந்த படிகத்தில் முருகனை 6 சிலைகளுமாய் ஆக்கி பொதிகை மலைதனில் பொதித்து இருக்க கண்டெடுத்த ஒரு சிலையே கந்தனாய் இன்றும் பழனி மலைதனில் நிற்கின்றான். அந்த சிலையோடு வழியும் பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும்
உடல் நோய் தீர்க்கும் பெரும் மருந்து. பெரும்பாலும் முருகனை காண மலையேறி சிரமம் கொள்ள வேண்டும். அந்த மலை ஏறல் மூச்சு குழாய்கள் தன்னை, முதுகு தண்டு வடம் தன்னை மூச்சிறைத்து தூய்மைப்படுத்தும். தன்னுள் தன் பிராணன் பெரும் பேராற்றல் பெறும். அந்த கார்த்திகேயனை 6 அறிவுகள் எனும் ஷஷ்டியை அந்த சரவண பவனை நோக்கி பாலதேவராயர் கொங்கு நாட்டின் சென்னிமலையில் 18ஆம் நூற்றாண்டின் துவக்கங்களில் பாடியதுவே கந்தர் சஷ்டி கவசம். முதல் 6 வரிகள் குமரனின் அடி நெஞ்சத்தினை நோக்கிய காப்பு பாடலாகவும், பின்வரும் 238 வரிகள் அவன் அருள வேண்டிய கவசமாகவும் பாலதேவராயர் நமக்கு பாடி அருளினார். நாம் நம் உடல் உறுப்புகளை உற்று நோக்குதல் பெரும் ஆற்றல் தரும் நெறி மிகுந்த ஒரு தவமுறை. அப்படி உன் திருவடியை உறுதி என்று எண்ணும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க, என் உயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க, பன்னிரு விழியாள் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதிசிவி 2 வேலவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, 30 திருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் 2 கதிர்வேல் காக்க, என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை இரத்தின வடிவேல் காக்க, சேரில முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருத்தோள் வளம் பெற காக்க, பிடரிகள் 2 பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழு 16 பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க, நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க, ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க, பிட்டம் 2 பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வல்வேல் காக்க, பனைத்தொடை 2 பருவேல் காக்க, கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க, ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க, கைகள் 2 கருணைவேல் காக்க, முன்கை 2 முரண்வேல் காக்க, பின்கை 2 பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணை ஆக, நாபிக் கமலம் நல்வேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க, அடியேன் வதனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க, வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரை இருள் தன்னில் அணையவேல் காக்க. இப்படி உடல் உறுப்புகளை, உள்ளார்ந்த உடல் ஏக்கத்தை செம்மைப்படுத்தும், செறிநிறைப்படுத்தும் கவசமே கந்தர் சஷ்டி கவசம். ஒளிப்பும் சுளுக்கும் ஒரு தலை நோயும், வாதம் சைத்தியம் வழிப்பு பித்தம், சூளைசயம் குன்மம் சொக்கு சிறங்கு, குடைச்சல் சிலந்தி குடல்வி பிருதி, பக்க பிளவை படர்தொடை வாழை, கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி, பற்குத்தரணை பருகரை ஆப்பும், எல்லா பிணியும் என்று பெரும் உணர்தலை சுட்டும், அந்த உணர்தல் தோன்றிடும் கணங்களில் ஒரு தெளிந்த விழிப்புணர்வனையும் அருளும் கவசமே கந்தர் சஷ்டி கவசம். கந்தனை வேண்டும் அவனது கார்த்திகை சஷ்டி விரதம் 6 நாட்கள். நம் உடலை, நம் மனதை, நம் உயிர் கடிகாரத்தை செம்மைப்படுத்தும் செறிநிறை மாண்புகள் கொண்டது கார்த்திகை சஷ்டி விரதம். நம் உடல் வலிவும் மனவழிவும் கொண்டு கார்த்திகை சஷ்டி விரத வழிமுறைகள் கொள்ளலாம். முதல் நாள் ஒரு குறு கரு மிளகும் தண்ணீரும், நாள்கள் கூட ஒரு குறு கரு மிளகும் கூட, 6வது நாளில் 6 குறு கரு மிளகுகளும் தண்ணீரும் கொண்டு, 7வது நாளில் 5 நார்கள் நீக்கிய வாழை தண்டும், இளம் தயிரும், நறுக்கிய மா இஞ்சியும், குளிர்ந்த கனிகளும் சேர உண்டு கார்த்திகை சஷ்டி விரதம் முடிப்பது உடலுக்கு பெரும் ஓய்வும், உடல் இயைந்த ஒரு சுத்திகரிப்பும் செய்து உடல் சுரப்பிகளை, ஆற்றல் மண்டலத்தை செம்மைப்படுத்தும் செறிநிறை வழிமுறை.
இன்னும் ஒரு எளிய பிராண பயிற்சி தத்துவம் கந்தர் சஷ்டி கவசம் தன்னில் உண்டு. ஏறத்தாழ 250 வரிகளில் நம் உள்ளம் ஒன்றி பாட நம் மூச்சுக்காற்றின் சுழற்சி ஒரு சீர் ஒழுங்கினில் ஏறத்தாழ 250 கணுக்களை 250 எதிர்கணுக்களை தழுவி, அதாவது ஆங்கிலத்தில் நோட் ஆன்டினோட் என்று ஒளி கோர்வைகளை குறிக்கின்றோமே, அதுபோல் நம் மூச்சுக்காற்றின் சுழற்சி ஏறத்தாழ 250 கணுக்களை 250 எதிர்கணுக்களை தழுவி ஒரு சீரிய அலைவரிசை பயணத்தில் நம் உடலையும் மனத்தையும் ஒன்றாக பிணைத்து பயணித்து வந்திருக்கும். இப்படி பெரும் அறிவும் ஆற்றலும் தரும் கந்தர் சஷ்டி கவசம் தன்னை சொல்லி, அந்த கந்தனின் கவசம் வேண்டி என்றும் அவன் படை வீடுகள் நோக்கி அவன் அடி நெஞ்சம் நோக்கி பாடுவோம். நன்றி, வணக்கம். கந்தர் சஷ்டி கவசம். வணக்கம். பொதுவாக கவசம் என்பது